சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். திருச்சிற்றம்பலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம். பொற்பொது குடவால் பொற்புற நடிக்கும் கற்பகத் திருத்தாள் கற்பவர் நமரே. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் இவையான போதனரி காட்டும் மெய்வா காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டார் சொந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அல்வான் உண்மை நாயன்மார்களது குருவருளினாலும் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்திற்கு சிவஞான முனிவருடைய பேருரையை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருடையும் குருவருடையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமுடிமைகளாலே வணங்கினர். நண்பர்களே, சிவஞான போதத்தில் முதலாவதாக சொல்லப்படுவது சிறப்பு பாயிரம் என்கிற பகுதி. அந்த பகுதியில பெரும்பெயர் கடவுளில் காண்டல் என்ற தொடருக்கு நாம் சிவஞான முனிவருடைய உரையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பெரும்பெயர் கடவுள் மூலமாக காண்பது உலகத்தில் முப்பொருள்கள் உள்ளன. அந்த முப்பொருள்கள் உள்ளன என்பதை பெரும்பெயரால் அறிந்து அந்த உயிர் பக்குவப்பட்ட உயிர் என்று சொல்லப்படும். முப்பொருள்களையும் தெளிவுற அறிந்த அந்த உயிர் பக்குவப்பட்ட உயிர் என்று நமக்கு சொல்லப்பெறுவது. பிறகு அந்த முப்பொருள்களிலேயும் இந்த உயிர் இருக்கிறதே, அது பகை பாசங்கள் எனப்படுகிற அந்த தலைகளே உயிருக்குயிராய் மறைந்திருக்கும் தோன்றா துணையாக நின்ற இறைவன் உயிர் பக்குவப்பட்ட போது அந்த உயிரின் முன் ஆச்சாரிய திருமேனி தாங்கி வந்து அருள் உபதேசம் செய்வார். அப்படி உபதேசம் செய்கிற பொழுது இது பகை, இது உறவு, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இது பகை பொருள், இது உறவு பொருள் என்று தெரிய உணர்த்துவான். பிறகு உயிர்களை கட்டுக்களிலே இருந்து விடுவிப்பான். இதனை உணர்வதற்கு உறுதுணையாக இருப்பது முன்னை பிறவியில் செய்த தவம்.
ரொம்ப முக்கியமான ஒன்று. உயிர் பகைப்பொருளை பகைப்பொருள் என்று உணர்ந்து பகைப்பொருளிலே இருந்து நீங்கவே உறவாகிய சிவப்பேறு கிடைக்கும். அது சிவஞானம் ஒன்றாலேயே நமக்கு கிடைக்கப்படும் என்று காட்டினார். சொல்லுங்க. இல்ல, அது கூட கூட இன்னொரு சத்தமும் சேர்த்து வருது. சரியா கிளியரா இருக்குது இல்லைங்க வாய்ஸ். சரியா கேட்க மாட்டேங்குதுங்க ஐயா. இந்த முறையில அந்த உயிர்களுக்கு வரக்கூடிய நிலைவுகளை இரண்டாக சொல்லுவார்கள். ஒன்று பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று சொல்லப்படுவது. இது முன்னை நடத்தின பாடத்தை எட்டால் நினைவூட்டுகிறேன். சிவகுமார் ஐயா இப்ப நல்லா கேக்குதா? கேக்குது ஐயா, கேக்குதுயா, கேக்குதுங்க ஐயா. இப்படி பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று சொல்லப்படுவது. இந்த ரெண்டு உண்மைகளை ஆசிரியர் உமாபதி சிவம் சிவபிரகாசத்துல காட்டுகிறார். அது புடைநூல் என்று சிவபிரகாசம் சொல்லப்படும். அந்த புடைநூலாக இருக்கக்கூடிய அந்த சிவபிரகாசத்தில ரொம்ப அருமையாக நமக்கு முதல் பாடல்ல காட்டுகிறார். பொது உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன். சிவஞான போத உரையில 54வது பக்கம் பேருரை. அத ஸ்கிரீன்ல காட்டுறவங்க அந்த பேருரையை மட்டும் நாம காட்டலாம். நீங்க அதுல பொது சிறப்பு இதுக்கு ஒரு மூலம் கொண்டு போறார். சிவபிரகாசத்துல 11வது பாடல்ல பொது உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன். 99வது திருப்பாடல்ல ஆசிரியர் காட்டுகிற பொழுது பெத்தம் முத்தி ஆகிய இரண்டின் இயல்புகளை மதிப்பான் என்று 2 பகுதி காட்டுகிறார். இந்த 2ஐயும் மேற்கோளை எடுத்துக்கொண்டார் சிவஞான முனிவர். காட்டுகிறார் 54வது பக்கம் பேருரை என்று 1, 2, 3, 4வது பத்தி காமிங்க ஸ்கிரீன்ல. அதுல பொது உண்மை என கருதி பொது உண்மை என கருதி என்று எடுத்துக்கொண்டு முடிவில் பெத்தம் முத்தி மதித்தாம் அன்றே என்று முடித்திருக்கிறார். அதாவது பொது இயல்பு, சிறப்பு இயல்பு இந்த ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடை காண வேண்டும் என்று சிவஞான முனிவர் மனதுக்குள்ள நினைத்து கொண்டார். அதை விரிவா காட்ட போகிறார். அப்படி காட்டுகிற முறையில அதாவது பெத்தத்தில் நிற்கிற நிலையில ஆகந்துவம் ஆகலின் பொது இயல்பு என்றும் முத்தியில் நல்ல வெற்றி கூறும் இலக்கணம் சகசமாகலின் சிறப்பு இயல்பு என்றும் ஆயின என்று காட்டுகிறார். அப்போ பொது சிறப்பு என்று 2 உள்ளது. அதில் நம்முடைய சிவபிரகாசத்துல அதாவது புடைநூல் ஆசிரியர் முதல் பகுதியில பொது உண்மை என கருதி எடுத்துக்கொண்டு முடிவில் பெத்தம் முத்திகள் மதித்தார் என்று முடித்திருக்கிறார். இப்படி சொல்லுகிற முறையில பொது இயல்பு, சிறப்பு இயல்புகளுக்கு இவையே பொருள் என்று காட்டுகிறார். இது என்னன்னு தெரியல. ஆனா ஏன் அப்படி காட்டுகிறார் என்று சொன்னால் மேலும் சிவஞானம் காட்டுகிறார். கூறப்படும் பொது இயல்பு, சிறப்பு இயல்புகளுக்கு இவையே பொருளாதல் அறிய. எவையே
பல பொருட்கும் பொதுவாய இலக்கணம் பொது இயல்பு என்றும், ஒரு பொருட்கே உரிய இலக்கணம் சிறப்பு இயல்பு என்றும் அளவை நூலால் கூறப்படும். பொது இயல்பு சிறப்பு இயல்பு வேறு. இதுதான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. இனி தடத்த இலக்கணம் சொரூப இலக்கணம் என்னும் வட சொல்லுக்கு பரியாய பெயராய் கூறப்படும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு வேறு என தெரிந்து உணர்ந்து கொள்க. இந்த இடம் கொஞ்சம் தொண்டர்கள் நல்லா நாம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். முதல்ல ஒரு முறை நாம சிந்திச்சோம். சூரியன் உதயமாகிறது. 2 நன்மை. ஒன்று, இருள் வலிமை கெடுகிறது. இன்னொன்று, பொருள் தெரிகிறது. என்ன அழகானது பாருங்க. ஒன்று, இருள் வலிமை கெடுகிறது. இருள் எங்கேயும் போகாது. இருளுடைய ஆற்றல் விளங்கி தோன்றாது. இன்னொன்று, பொருள் தெரிகிறது. இந்த பொருளை மட்டும் 2ஆ பிரிச்சார் சிவஞான முனிவர். ஒன்று, பொருள் தெளிவாக தெரிவது, தெளிவற்று தெரிவது. தெளிவற்று தெரிவதை வேற்றுமையுடைய காட்சி என்றும், வடமொழியில நிருபிகற்ப காட்சி என்றும், தெளிவாக தெரிவதை வேற்றுமையற்ற காட்சி என்றும், சருவிகற்ப காட்சி என்றும் பிரித்தார். பொருள் தெளிவுல 2 உண்டு. பொருள் தெளிவுல 2 உண்டு. அதே போல பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்பது 2ஆக சொல்லப்படும். ஒன்று, அளவை நூலால் கூறப்படும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு வேறு. தடத்த இலக்கணம் பொது இலக்கணம் என்று சொல்லக்கூடிய பொது இயல்பு சிறப்பு இயல்பு வேறு. இந்த இருவேறு வகைக்கும் சொல் ஒன்றாக உள்ளது. இந்த சொல்லை வைத்துக் கொண்டு பொது சிறப்பு என்பதை நீங்கள் மயங்கி அறிய வேண்டாம். இந்த சிவஞான முனிவருடைய மிகப்பெரிய செயல். அப்போ ஒரு பொருளுக்கு உண்மை நிலை என்பது, ஒரு பொருளுக்கு சிறப்பு என்பது 2ஆக காட்டுகிறார்கள் அளவை நூல்ல. அதாவது ஆகந்துகம் என்றால் இடையில் வந்தது என்பது பொருள். ஆகந்துகம் இடையில் வந்தது. சகசம் என்பது உடன் தோன்றியது. சகசம் உடன் தோன்றியது. அப்போ ஒரு பொருளின் உண்மையான நிலை அதனை விட்டு ஒருபோதும் நீங்காததால் அது சகசம் எனப்படும். ஏனைய பொருள்களோடு அந்த பொருள் கூடும் பொழுது அதன் இயல்பு செயற்கை அல்லது ஆகந்துக நிலை என்று சொல்லப்படும். இந்த 2ஐயும் நல்லா கொஞ்சம் நம்ம ஆழமா வாங்கிக்குவோம். செயற்கை அல்லது ஆகந்த நிலை ஒரு பொருளினுடைய உண்மையான நிலை, அதனை விட்டு ஒருபோதும் நீங்காததால் சகசம் என்று பெயர். இனி அந்த பொருள் ஏனைய பொருளோடு கூடுகிற பொழுது அதன் இயல்பு செயற்கை அல்லது ஆகந்த நிலையை அடைகிறது. இது சிவப்பிரகாசத்துல பொது உண்மை என கருதி தொடங்கி பெத்தம் முத்தி மதித்தாம் என்று காட்டுகிறார். அப்ப என்ன பொருள்? தருக்க நூலில் கோரப்படுகிற பொது இயல்பு சிறப்பு இயல்புகளை விட சைவ சித்தாந்தத்தில் கூறப்படும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு வேறுபட்டன. இதுதான் ஏனைய நூலுக்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் உள்ள வேறுபாடு. தருக்க நூல்ல ஒரே இனத்தை சார்ந்த பல பொருள்கள் ஒன்றுக்கு மட்டும் உரிய இலக்கணம், சிறப்பாக உரிய இலக்கணம் சிறப்பு இயல்பு எனப்படும். பல காளைகள் ஒன்று
பல காளைகள் கொண்டு இருக்கின்றன. ஒன்றுபட்ட வேறுபட்ட நிறம் கொண்டிருக்குமானால் அது மயிலை காளை என்று அழைப்பதைப் போல தருக்க நூலில் கூறும் சிறப்பு இயல்பு பரியாய பெயர் பெற்றது. இனி முப்பொருள் இயல்புகளை ஆகமங்களில் பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று தனித்தனியாக கூறுவதற்கு என்ன காரணம் என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டு அவர் மேலும் பதில் சொல்லப்பட்டார். 55வது இருக்கிற பத்தி பார்த்துக்க. இப்ப காமிச்சிருக்கிற பகுதியில பல பொருட்கும் நம்ம பக்கமா காமிங்க. ஆமா, ரொம்ப பக்கம் இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச ஒரு அடிக்கோடு போடுங்க. பல பொருட்கும் பொதுவாய இலக்கணம் பொது இயல்பு. ஒரு பொருட்கே உரிய இலக்கணம் சிறப்பு இயல்பு. இதுதான் முனிவர் எடுத்துக்கிற பகுதி. அந்த பேருரையில 1, 2, 3, 4, 5, 6வது வரி முடிஞ்சா அதை அண்டர்லைன் பண்ணுங்க. பல பொருட்கும் பொதுவாய இலக்கணம் பொது இயல்பு. ஒரு பொருட்கே உரிய இலக்கணம் சிறப்பு இயல்பு. இது அளவை நூலால் கூறப்படுகிற பொது இயல்பு சிறப்பு இயல்பு. இனி தடத்த இலக்கணம் சொரூப இலக்கணம் என்னும் வட சொற்கு பரியாய பெயராக கொண்டு தடத்திற்கு பொது என்றும் சொரூபத்திற்கு இயல்பு என்றும் சொல்லுவது அதிலே இருந்து வேறு. அப்போ பொதுவா சொல்லக்கூடிய பொது சிறப்பு வேறு, அளவை நூல்கள்ல சொல்லப்படுகிற பொது சிறப்பு வேறு, சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகிற பொது சிறப்பு வேறு. இதுதான் முனிவர் காட்டுகிற அருமையான பகுதி. இந்த ரெண்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் புரியலன்னா மீண்டும் வாங்கிக்குவோம். இது கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கணும். அது என்ன, ஏன் அப்படி காட்டணும் என்று சொன்னால், முப்பொருளினுடைய இயல்புகள், முப்பொருள் என்ன, பதி பசு பாசம், அந்த இயல்புகளை ஆகமங்கள்ல பொது இயல்பு என்றும் சிறப்பு இயல்பு என்றும் தனித்தனியாக கூறுகிறார்கள். 55வது பக்கம் 2வது பத்தி பேருரை பாருங்க. அற்றேல் அடுத்த பக்கம் காமிங்க. அது அங்கனமாக ஆகமங்களில் இங்கனம் இருவேறு வகைப்படுத்தி கூற வேண்டியது என்ன காரணம்? 55வது பக்கம். என்ன காரணம் என்று சொன்னால், சிறப்பு இயல்பு ஒன்று கூறினாலே போதுமே, பொது இயல்பு ஏன் கூற வேண்டும்? ரொம்ப நல்ல சிந்தனைங்க. சிறப்பு இயல்பு சொன்னாலே போதுமே, பொது இயல்பு ஏன் சொல்ல வேண்டும் என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டு சிவஞான முனிவர் சிறப்பு இயல்பை கூறினாலே போதுமே, பொது இயல்பை ஏன் கூற வேண்டும் என்றால், உயிர்கள் அவரவர்களுக்குரிய அறிவு வளர்ச்சிக்கேற்ப படிநிலையிலே உணர்ந்து வரும் இயல்புடையன. எடுத்த உடனே புரிஞ்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். அதுக்கு மேற்கொள்ளா உரைத்துறையில் வந்த பெரியவர் பள்ளியில் கல்லூரியில் பயிலுகிற மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்க தலைப்பட்டு கல்வியின் மேம்பாட்டை அடைவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நுட்பமான பொருளை முதலிலேயே உணர்த்தினால் உயிர்கள் அவற்றை அறியும் வாய்ப்பு இல்லை. அப்பொழுது எப்படி அந்த உயிர்கள் அறிந்து கொள்ளும்? சோபான முறையினார். சோபான முறை என்பது ஒரு படியாக கடந்து போக வேண்டும். ஒரு படியாக கடந்து போவதற்கு என்னென்ன பெயர்? சோபான முறை. இதையும் கொஞ்சம் தொண்டர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். கண்ணப்ப நாயனார் மலை ஏறிக்கு காலத்தி போகிறார். போகிற பொழுது சோபான முறையில் படியேறி சென்றார்னு காட்டுவார் தெய்வ சேக்கிழார். அப்போ சிறப்பு இயல்பு சொன்னாலே போதுமே, பொது இயல்பு ஏன் சொல்ல வேண்டும்
என்று ஒரு வினாவை முனைவரை எழுப்பிக் கொண்டு, அது ஏன் சொல்ல வேண்டும் என்றால், உயிர்கள் எடுத்த உடனே சிறப்பியல்பை உணராது, அவரவர்களுடைய அறிவுக்கு தக்கபடி கூறி படிநிலையிலேதான் அது கல்வியிலே மேம்படுகிற மாணவனைப் போல உயிர் பெறும் என்று இந்த திருப்பாடல்ல அருமையா காட்டுகிறார். அதற்கு மேல இன்னும் ஒரு நியாயத்தை காட்டுகிறார். தூல அருந்ததி முறைன்னு ஒரு நியாயம். தூல அருந்ததி நியாயம். தூலம்னா பெரிய பொருள். பெரிய பொருளை காட்டி பக்கத்தில் இருக்கிற சிறிய பொருளை காட்டுவது உடனே பற்றி கொள்ளும் அந்த அறிவு. அந்த முறையில அருந்ததி என்கிற விண்மீனை காட்டுகிற பொழுது அது உடனே தெரியாது. அது பக்கத்தில் இருக்கிற பெரிய நட்சத்திரத்தை, பருப்பொருளை, தூளப்பொருளை காட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாரு சின்ன பொருள், அது அருந்ததி என்று சொன்னார் போல என்று காட்டுகிறார். மேலும் இந்த உயிர் படிமுறையிலேதான் அறிவை பெறும் என்பதற்கு சிவஞான சித்தியார்ல 263வது திருப்பாடல், யாராவது நல்ல சித்தியார் பயிற்சி இருந்தால் நூல் இருந்தால் பிறகு பார்த்துக் கொள்ளுங்க. அதுல என்ன காட்டுகிறார்? புறச்சமய நெறி நின்று ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருக்கிற பகுதியில பேருரையில 1, 2, 3வது வரி பாருங்க. கொஞ்சம் போல்டு பண்ணி காமிங்க, மேல தூக்கி போல்டு பண்ணுங்க, கொஞ்சம் மேல தூக்குங்க, கொஞ்சம் அகலப்படுத்துங்க, போதும் அகலப்படுத்துங்க, கொஞ்சம் இன்னொரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட் அருமையா கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. சரி பாருங்க, முடிஞ்ச ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சரம் அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்து சென்றால் சைவத்திற தலைவர். சைவம்ங்கிறது எவ்வளவு பெரிய இடம்னு பாருங்க. நாம நினைக்கிற சைவம் ஆரம்பத்துல கூட இல்லைங்க. புறச்சமய நெறி நின்று உலகத்துல பலவிதமான சமயங்கள் சொல்லப்படுகின்றன. பிறகு இந்து மதம்னு ஒண்ணு வந்துருச்சு. அந்த இந்து மதத்துக்குள்ள பலவிதமான கடவுள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு சமயங்களிலேயும் சொல்லப்படுகிற நெறிகள், கடைபிடிக்கிற ஒழுகலாறுகள், இதையெல்லாம் கடைபிடித்து அதனால் வரக்கூடிய நன்மையை ஆராய வேண்டும். அதை ஒரு சிவாச்சாரியார் புறச்சமய நெறி நின்று, முதல்ல புறச்சமய நெறி நிக்கணும், அப்புறம் அகச்சமயம் வந்து சேருவான். பிறகு ஸ்மிருதி வழி உழன்று, ஸ்மிருதி என்பது வேதங்கள், அதன் வழியா படித்து அதுல கிரியாபாதம் சரியாபாதம் சொல்லப்பட்டிருக்கும், அதுல உணர்ந்து புகழும் ஆச்சிரம் அறத்துறைகள் அமைந்தடைந்து, ஆச்சிரம்னா கடைபிடிக்க வேண்டிய ஒழுகலாறுகள், அது வடமொழியில பிரம்மச்சாரியம் முதலாக சந்நியாசம் ஈராக 4 சொல்லப்படும். தமிழ்ல காட்டினார். அதையெல்லாம் கடைபிடித்து அருந்தவங்கள் புரிந்து, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, தவம் சிவத்தை பேணல், அருங்கலைகள் பல தெரிந்து, உலகத்துல என்னென்ன கலை நூல்கள் உண்டோ அவைகளை எல்லாம் படிக்க வேண்டும். படிச்சாதான் அறிவு தெளிவாகும். ஒரு PhD பண்ணிட்டு அதே PhD-யை போட்டு காலம் முழுவதும் ஓட்டுவது அல்ல. சென்னியப்பனார் ஐயா, நம்ம ஐயா ஒரு தடவை PhD பண்ணார், அது பத்தாது. என்னென்ன நூல்கள் உண்டோ எல்லா நூல்களையும் படித்துக் கொண்டே இருப்பது.
ஆமா, அப்படிதான் சிறுத்தொண்ட நாயனார் படிச்சாருன்னு சேக்கிலார் காட்டுகிறார். பிறகு அருங்கலைகள் பல, கலைன்னா கலைஞானங்கள், ஆரணங்கள் படித்து, உபநிடதம் புராணங்கள் எல்லாம் படிக்கணும். பிறகு சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து 17 புராணம் இருக்கிறது. அவையல்லாமல் பெரிய புராணம், அங்கங்க தல புராணம் எல்லா ஊர்லயும் இருக்கிறது. பேரூருக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பேரூர் புராணம் தமிழ்நாட்டில பெரும்பாலான கோவில்களுக்கு புராணம் உண்டு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எல்லா தலத்துக்கும் பாடி வச்சிருக்கிறார். ஆமா, அந்த புராணங்களை உணர்ந்து வேத சிறப்பொருள் ரொம்ப முக்கியமான பகுதி. இதை அண்டர்லைன் பண்ண தெரிய வரலீங்களோ? ஆமா, வேதத்தினுடைய தலைமை பொருள் ரொம்ப அருமையான பகுதிங்க. அருணந்தி சிவாச்சாரியர் காட்டுகிறார். அந்த வேத தலைப்பொருளை மிக தெளிந்து சென்றால், வேதத்தினுடைய சிறப்பொருளை தெளிய வேண்டும் என்றால் புறச்சமயம் நிற்க வேண்டும், அகச்சமயம் வர வேண்டும், ஸ்மிருதி மறி உடல வேண்டும், ஆச்சிரம அறத்துறைகள் செய்ய வேண்டும், அருந்தவங்கள் புரிய வேண்டும், அருங்கலைகள் பல தெரிய வேண்டும், ஆரணங்களை படிக்க வேண்டும், சிறப்புடைய புராணங்கள் உணர்தல், இப்படி 9 செயல்பாடுகள் காட்டுகிறார். இதுல நமக்கு என்ன படிச்சிருக்கோம்னு நினைச்சு பாருங்க. தெரியல. ஆனால் இப்ப நாம என்னவா இருக்கிறோம்? சைவத்தரத்தில் இருக்கிறோம். சைவம் என்பது சிவசம்பந்தமுடையது. திருநீரு காலையில மாலையில கட்டாயமா அனுஷ்டானம் பண்றது, சந்தியாவதனம் பேர், 5 எழுத்து சொல்றது. அதன் பிறகு சரியை கிரியா யோகம் செலுத்தியபின் ஞானத்தால் சிவனடியை சேர்வது. நல்ல தமிழ் சரியை கிரியை யோகம் ஞானத்துக்கு சீலம், நோன்பு, செறிவு, அறிவு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாசகத்துடன் முதல்ல சீலம், பிறகு நோன்பு, பிறகு செறிவு, அதன் மூலமா வருவது அறிவு. அந்த அறிவால் சிவனடியை சேரும் என்று ஓதுதலின் சிவபிரகாச அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லுகிற மேற் பாடலின் உரைப்படி ஆன்மாக்கள் அங்கனம் தத்தமக்குரிய சோபான முறையில் அறிந்து வரும். உயிர்கள் எப்படி அறியும்? சோபான முறை, படிமுறையில தான் அறியும். அந்த படிமுறைக்கு தூல அருந்ததி நியாயமாக கொண்டு உணர வேண்டும். இது சென்ற வகுப்பில் இதுவரைக்கும் படித்தோம். இனி அந்த தூல அருந்ததி நியாயம் என்பது என்ன? நான் முன்னமே உங்களுக்கு சொல்லிட்டேன். பெரிய மீன், தூலம்னா பெருசு, அந்த பெரிய மீனை காட்டி அதுவும் பாருங்க பெரிய பொருள் அதுக்கு பக்கத்தில் இருக்குதுல்ல, அதுதான் என்று சொல்வது. அது எப்படி என்பதை அடுத்த பாடல் தூல அருந்ததி முறைக்கு சில எடுத்துக்காட்டுகள் காட்டுகிறார். எந்த முறையில நம்முடைய சித்தாந்த நூல் கூறுகின்றன. இதனை படிக்க வேண்டிய பகுதி 56வது பக்கம். பேருரை அவையாவன. நம்முடைய மெய்கண்டாரருடைய சிவஞான போதத்துக்கு முன்னால தோன்றிய ஒரு நூல் ஞானாமிர்தம். அது நாம் இதே மாதிரி இணைப்பு வழிய ஞானாமிர்தம் நூல் முழுவதையும் படித்த ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா, மறந்துருக்கும். ஆனால் நம்ம அந்த நூலை படிச்சோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கீழே உள்ள பகுதிக்கு போங்க. பேருரை, அது 3வது பத்தி. பேருரை அதுல காரணம் அருமையா இருக்கு. அப்படியே காமிங்க. காரணம் களறல் வேண்டும், ஆரணம் அறியோன் அமலநாதற்கு அத்த. அதாவது குருநாதா, சிவபெருமான்
சிவபெருமானை போய் மலம் பற்றுவதில்லை. என்ன காரணம்? காரணம் கலறல் வேண்டும். இங்க எனக்கு சரியான காரணத்தை, இறைவனுக்கு என்ன பெயர்? நிமலன் பெயர். நாமெல்லாம் மலமுடையவர்கள், இறைவனோ நின்மலன். அப்போ அமலன் ஆதற்கு, அமலன்னா மலமில்லாதவன் யாரு? இறைவன். அவன் நின்மலனாயினான். எனவே காரணம் என்ன காரணத்தினால அவனுக்கு மலம் பற்றவில்லை? மேலும் பொறிதீர் புட்கலன் விழுமம் புணர்வதற்கு காரணம் கலறல் வேண்டும். அதற்கப்புறமா ஆன்மா இருக்கிறதே, அதுக்கு புட்கலன் என்று பெயர். ஆன்மாவுக்கு பல பெயர் உண்டு. இந்த மாத சமய தமிழ்ல ஆன்மாவுக்கு 14 பெயர் சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகின்றன. 14 பெயர். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சமயத்தமிழ் வந்து பார்ப்போம். அதுல ஒரு பெயர் புட்கலன். சீர்காழிக்கு 12 திருநாமம். சீர்காழி புறவம் 12 திருநாமம். அது போல ஆன்மாவுக்கு பல பெயர். அதுல ஒன்று புட்கலன். புட்கலன் என்பது என்ன? ஆன்மா. அந்த ஆன்மா விழு மலம் புணர்வதற்கு, மலத்தோடு பொருந்தி இருப்பதற்கு என்ன காரணம்? குருநாதா, காரணம் கலறல் வேண்டும். சாமி, இதுக்கான காரணத்தை சொல்லுங்க. என்னப்பா சந்தேகம்னா, மலம் சிவபெருமானை பற்றாததால் அவனுக்கு அமலன் என்று பெயர். அந்த மலம் ஆணவத்தை பற்றி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அப்பொழுது பதில் சொல்லுகிறார், அற்றே சொற்றது அனாதி மற்றவர்க்கு எற்றெனில் ஆதி இயையில் குற்றமில் காரணம் கலறுவல். அம்மா, சீருணம் திகழ் ஒளி வழங்கி போல் புகழும் புகழரும் இறைப்புட்கலனுக்கு என்றனன் குறைவின்று அரை கடல் அருளொளி பரந்த குறைவளர் சாரல் அரவமானே. செய்தி வச்சுக்குவோம். அப்படி கேட்ட பொழுது அதற்கு காரணத்திற்கு விடையாக மாணவனுக்கு சொன்னது, 2 நிலைகளுக்கும் காரணம் இவை இரண்டும் அனாதியாக உள்ளதுதான். இயற்கையிலேயே, அதாவது கேள்வி என்ன? சிவபெருமான் நிர்மலனாக இருக்கிறார், ஆன்மா மலமுடையதாக இருக்கிறது. ஏன் மலம் சிவபெருமானை பற்றவில்லை? ஏன் மலம் ஆன்மாவை பற்றியது? இந்த 2 தான். இந்த 2 நிலைக்கும் காரணம் என்ன என்றார். அதற்கு பதில் என்னன்னு கேட்டா, பாகீச முனிவர் சொல்லுவது, இந்த 2க்கு காரணம் இறைவன் அனாதி காலத்திலே மலமில்லாதவன், உயிர் அனாதி காலத்திலே மலமுடையது. தான் பதில். சரி, எது போல? அது ரொம்ப அருமையான பகுதி. திகழ் ஒளி பளிங்கு போல. இயற்கையிலேயே பளிங்குகள் ஒளியுடையதாக இருக்கிறது. இயற்கையிலேயே பளிங்குகள் ஒளியுடையதாக இருக்கிறது. சரி, அடுத்து சீருணம். சீருணமாவது செம்பு. செம்பு எப்படி இருக்குதுன்னா, இயற்கையிலேயே களிப்புடையதாக இருக்கிறது. அப்போ படிகக்கல்லு பிறந்த பொழுது வெள்ளை வெளியேன்னு இருக்குது. செப்பு தகடு எப்ப பிறக்குதோ அப்பவே களிப்புடையதாக இருக்கிறது. அதை போல
பளிங்கு ஒளியுடையதாக இருப்பதைப் போல இறைவன் அனாதி காலம் தொட்டு மலமற்றவனாக இருக்கிறார். செம்புல இருப்பதைப் போல உயிர் மலமுடையதாக விளங்குகிறது. இது கைலை மலைக்கு தலைவனான சிவபெருமானே அருளினான். பொறை வளர் சாரல் அரவணோனே, இது அவரே கூறினார் என்று ஞானாமிர்த பாடலை எடுத்து காட்டினார். இனி என்று எடுத்து காட்டி மறுபடியும் கிழக்காமீங்க. உளங்குழற் பொருட்டு தூலமாக விடை கூறி பின்னர் சீருணம் தான் பிறந்த நிலத்து இயல்பால் கழிற்றாகலின் அது காரணம் இன்மைக்கு எடுத்து காட்டாரு ஒரு சந்தேகத்தை கிளப்பினார். அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, சீருணம் இருக்கிறதே செம்பு, அது எந்த நிலத்துல பிறக்கிறதோ, ஆமா முதல்ல இருந்து வாங்க, உளங்குழற் பொருட்டு தூலமாக விடை கூறினார். ஆமா, அது என்னென்னு காட்டினார். அதாவது பளிங்கு இருக்கிறது, அது இயல்பாக ஒளியுடையது என்பது பொருத்தமா இருக்கிறது. நீங்க பளிங்கு கல் எங்க வெட்டினாலும் அது வெண்மையாத்தான் இருக்கும். சரியா போச்சு. ஆனா செம்பு இருக்கிறது நிலத்துல வெட்டி எடுக்கப்படும் கனிம பொருள். எனவே அந்த நிலத்தின் இயல்பினால் செம்பில் களிம்பு தோன்றிற்று. இது ரொம்ப ஆராய்ச்சியா பாக்குறது. பளிங்குகள் இயற்கையா விளைந்திருக்குது, செம்பு நிலத்துல வெட்டி எடுக்கப்படுகிறது. எனவே நிலத்தில் தன்மை பொருந்தியதால் செம்பில் களிம்பு தோன்றிற்று. எனவே இதுக்கு எடுத்துக்காட்டு பொருந்தாது என்று ஒரு ஐயத்தை அவரே எழுப்பிக் கொண்டு உமாபதி சிவாச்சாரியார் பாடியருளிய 8 நூல் ஒன்று கொடிக்கவி. அந்த கொடிக்கவியின் முதற்பாடல்ல உமாபதி சிவம் வேறு வகையாக விளக்கி இருக்கிறார். அந்த பாடலை மாணவனுக்கு விடையாக ஆசிரியர் காட்டுகிறார். அந்த பாடல் பாருங்க, கொடிக்கவியில் ஒரு பாட்டு. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒளி வந்தாலும் இருள் வந்தாலும் இடம் கொடுத்து நிற்பது உயிர். அப்போ உயிர் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் கொடுத்து நிற்பது. திடீர்னு இருட்டு வருது, திடீர்னு ஒளி வருது, ரெண்டும் கண்ணுல பார்க்கிறோம். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். ஆனாலும் கூட ஒன்று மேலிட்டால் ஒன்று அகன்று போகும். ரெண்டும் உயிருக்கு தெரியுது, இருட்டும் தெரியுது, ஒளியும் தெரியுது. ஆனால் ஒன்று மேலிட்டால் மற்றொன்று அகன்று போகும். இது உமாபதி சிவம் பாட்டு. ஆனாலும் கூட எனினும், பாடல்ல எனினும் இருக்குது பாருங்க, 2வது வரியில அடிக்கோடு போட்டீங்கனாலும் மஞ்சள் கலர் போட்டா கொஞ்சம் தெரியும் மக்களுக்கு. எனினும், ஆனாலும் கூட இருள் அடராது, இருளை ஒளி துரத்துமே தவிர ஒளியை விரட்டுகிற ஆற்றல் இருளுக்கு இல்லை. ஒளிக்கு இருளுக்கு இடம் கொடுப்பது. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், ஒன்று மேலிட்டால் மற்றொன்று அகன்று போகும். சரி, எனினும் ஆனாலும் கூட இருள் அடராது, இருளை ஒளி துரத்துமே அல்லாமல்
ஒளியை விரட்டுகிற ஆற்றல் இருளுக்கு இல்லை. அந்த முறையில் உயிர் அருளையே சார்ந்திருக்கும் வண்ணம் முயலும். அதனால்தான் உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு செறிந்து உளதேனும். உள்ளுயிர்க்கு உயிராய் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். அது தெளிக்கும் அறிவு செறிந்துளரேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர். இந்த உயிர் எதோட குளிச்சு கொண்டிருக்கிறதே? ஆணவம், கண்மம், மாயை. திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன். இந்த உயிருக்கு மும்மலமாகிய இருள் இருக்கிற நிலை மாறி திருவருள் விளக்கம் கிடைக்கும் பொருட்டு நான் கொடியேற்றினேன் என்றதை மேற்கோளாக காட்டி இந்த பகுதியிலே அருமையாக காட்டுகிறார். எனவே இந்த முறையில நமக்கு காட்டிவிட்டு இனி உண்மையான வினையை கூடுகிற வகையில 57வது பக்கம், வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்தச் சூழ்ந்தது. சரி சுவாமி, நீங்க சொல்லுகிற முறையில ஏற்றுக்கொண்டாலும் கூட உயிரை முதலில் பற்றியது வினையா அல்லது மாயையா? இதற்கு மலங்கள் மூன்றும் அனாதியானவை என்று காட்டினார். வினையோ, நமது போல காமிங்க, வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்தச் சூழ்ந்தது. கேள்வி என்ன? சிவபெருமான் நிம்மலனாக இருக்கிறார், உயிர்கள் மலமுடையதாக இருக்கின்றன. அதற்கு விளக்கம் காட்டினார். உயிர் ஏன் மலமுடையதாக இருக்கிறது? அது இயல்பாகவே இறைவன் பளிங்கு கல்லை போல ஒளியுடையவன், மலமில்லாதவன். செம்புத்தகற்ற கழிந்திருப்பதைப் போல ஆன்மா என்றுண்டோ அன்றே மலம் உண்டு. இதை காமிச்சிட்டார். உடனே இன்னொரு சந்தேகம், இதுவே நமக்கு புரியல, இன்னொரு சந்தேகம் என்ன வரப்போகுது? அவரே என்ன கேட்கிறார்? செம்பு என்பது நிலத்துல வெட்டி எடுக்கிறது தானே, நிலத்தின் தன்மையால் அது அப்படி செம்பாய் இருக்கும்னார். அப்படி வர சந்தேகத்துக்கு உமாபதி சிவத்தினுடைய பாட்டை சொல்லி, உயிர் இருளுக்கும் ஒளிக்கும் இடம் கொடுப்பது, ஆனால் ஒன்று மேலிட்டால் ஒன்று போகும், ஆனால் இருளை ஒளி துரத்துமே தவிர ஒளியை விரட்டுகிற ஆற்றல் இருளுக்கு கிடையாது. அந்த முறையில் உயிர் மும்மலமாகிய இருளுக்குள்ளே இருந்து விடுபட அருளையே சார்ந்திருக்கும் வண்ணம் முயற்சி செய்ய வேண்டும் என்று காட்டினார். அப்போ உயிர் என்னைக்கு உண்டோ அன்னைக்கு மலம் உண்டு. சரி, இப்ப அடுத்த கேள்வி வருகிறது. சாமி, இந்த மலத்துக்கு ஏற்ப கண்ம மலம், மாயா மலம்னு சொல்றீங்களே, அதுல கண்ம மலமாகிய வினையோ அல்லது மாயையோ உயிரை முதல் சூழ்ந்தது. எது பற்றியது? உயிரை பற்றியது வினையா அல்லது மாயையா என்றால், மலங்கள் மூன்றும் அனாதி. மலங்கள் மூன்றும் அனாதினார். எது போல? அடுத்த வரி பாருங்க. வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ. வினை உங்களுக்கு தெரியும், சஞ்சிதம், பிராரத்தம், கர்மம். அல்லது மாயை, வைப்பு சக்தி. அணு, அணு என்பது ஆன்மாவுக்கு ஒரு பெயர். முட்கலன் ஆன்மாவுக்கு ஒரு பெயர். அணு ஆன்மாவுக்கு ஒரு பெயர். முந்த சூழ்ந்தது. எது சாமி முந்த சூழ்ந்தது என விநாயகவழி கேள்வி கேட்ட பொழுது அடுத்து சொன்னார், மலம் உளதா ஒளிந்த எல்லாம்
நெல்லின் வரு தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர். அது சிவபிரகாசத்துல ஒரு அருமையான பாட்டு. அது என்ன சொல்லுகிறார்? நெல் உள்ள பொழுதே அதற்கு முளையும் தவிடும் உமியும் உள்ளது போலவே உயிர் என்னை கொண்டோ அப்பவே ஆணவம் கர்மம் மாயை உண்டு என்று சிவபிரகாச பாடலை வைத்து ஒரு மாணவனுக்கு வினை வந்து சேர்ந்ததா மாயை முதல்ல வந்து சேர்ந்ததா என்றால் அப்படி இல்லை. உயிர் என்னை கொண்டோ அன்னைக்கே ஆணவமோ கண்மோ மாயை வந்தது. அது எது போல என்று சொன்னால், ஒரு நெல்லுக்கு முளை தவிடு உமி மூன்றும் வந்திருக்கும். அதனால் மேலூர் மேற்கொள்ள சொல்லி வித்தும் மரமும் போல என்று காட்டுகிறார். இப்ப வித்திலே இருந்து மரமும் மரத்திலே இருந்து வித்தும் தோன்றுவது போல உடம்பினால் வினையும் வினையினால் உடம்பும் வரும் என்று ஆசிரியர் விரை கூடுகிறார். ஆமா, மரத்தில இருந்து வித்துல இருந்து மரம், மரத்தில இருந்து வித்து என்று காட்டுகிறார். அது முனிவரை கீழே பாருங்க, வித்தும் மரமும், வித்துல இருந்து மரம், மரத்தில இருந்து வித்து என்பதை போல மாணவன் உளங்கொழும் பொருட்டு தோலமாக கூறினார். இனி பின்னர் தவிடும் உமியும் ஒன்றற்கொன்று காரணகாரியம் ஆகாமையின் அவை ஒருங்கே நெல்லின்கண் உளவாதல் கூடும் என்று ஒரு தடையை காட்டி இந்த விடைகள் எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கிற பொழுது இது பொதுமையாக உள்ளது. நெல்லுக்கு முளையும் தவிடும் உமியும் ஒன்றிலே இருந்து ஒன்று தோன்றுவன அல்ல. எனவே அவை காரணமும் காரியமும் ஆக மாட்டா. ஆனால் வித்தும் மரமும் ஒன்றுக்கு ஒன்று காரணத்தில இருந்து காரியம். இப்போ முளை காரணம், மரம் காரியம். ஆனா நெல்லு முளையும் தவிட அப்படி வராதே. எனவே மேலும் வித்தும் ஆனாலும் மரமும் ஆனாலும் ஐம்பூத கூட்டத்தினாலே உருவாகின்றன. எனவே ஒன்றுக்கு ஒன்று காரணம் என்று கூறுவதால் வித்திலே இருந்து மரம் தோன்றியது. அந்த மரம் ஒரு வித்திலே இருந்து தோன்றியது என்று வரம்பின்றி ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு சிவஞான முனிவர் வரம்பின்றி ஓடுதல் எனப்படும் ஒரு நிலையை காட்டுகிறார். ஆக வித்தும் மரமும் ஒன்றுக்கொன்று காரண காரியம்தான். வித்து காரணம், மரம் காரியம். அவற்றிற்கு மூல காரணமாக இருப்பது பூதங்கள், ஐம்பூதம், நிறம் நெருப்பு காற்று. அந்த உண்மையில் அந்த பூதங்களில் முதல் சிருஷ்டியில் மரமாதல் வித்தாதல் இரண்டில் ஒன்று முந்தி தோன்ற, அதன் பின் ஒன்றுக்கொன்று காரண காரியமாக தோன்றும். ஐம்பூதங்கள்ல இருந்து வித்து அப்புறம் மரம் தோன்றும். இதை சொல்லி அனவத்தை பட விடுத்தல். அனவத்தைனா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்கு அனவத்தை அனவத்தை என்பது வரம்பின்றி ஓடுதல். நல்லா சொல்லுங்க. அனவத்தை என்பது முடிவின்றி செல்லுதல், வரம்பின்றி ஓடுதல். இது இன்னைக்கு பார்த்த பகுதியில உயிருக்கு மலம் அனாதி காலத்திலே பற்றியது. சிவபெருமானை பற்றவில்லை. சிவபெருமான் பற்றாதன் காரணம் என்ன? பளிங்கு வெண்மையா இருப்பது போல சிவன் என்றை கொண்டோ அன்றைக்கு அது மலம் பற்றவில்லை. இனி செம்புக்கு களிம்பு போல உயிர் என்றுண்டோ அன்று மலம் உண்டு. செம்புக்கு களிம்பு என்று சொன்னால் செம்பு மண்ணில் வெட்டி எடுக்கப்படுகிறது. மண்ணின் தன்மை ஏறி இருக்கும் என்று சொன்னால் இன்னொரு பாட்டை விளக்கம் சொல்ல வந்தார். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். உயிர் இருளுக்கும் ஒளிக்கும் நுகர்கிறது. ஆனால் இருளை அடக்கிற ஆற்றல் ஒளிக்குண்டு, ஒளியை அடக்கிற ஆற்றல் இருளுக்கு. அந்த முறையில் ஆன்மாவுக்கு மலம் பற்றியதுனார். சரி, அந்த மலத்துல ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்றீங்களே, இந்த மாயையின் கண்மத்துல கண்மம் முதல் வந்ததா மாயை முதல் வந்தா அப்படின்னு சந்தேகம் வருனார். அதுக்கு சொன்னார், கண்மும் மாயை வந்ததுக்கு வித்தும் மரமும், மரமும் வித்தும் போலன்னார். அப்ப மரமும் வித்தும் வரணும்னா வித்து முளைக்கணும்னா என்ன பண்ணணும்? நிலம் இருக்கணும், நீர் இருக்கணும், ஐம்பூத தொடர்பு. இப்ப முதல்ல ஐம்பூத தொடர்பு வர, பிறகு வித்து, வித்திலிருந்து மரம், மரத்திலிருந்து வித்து, இப்படி வந்து கொண்டே இருக்கும். இப்படி பார்த்தால் அது முடிவின்றி வந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. எனவே அது முடிவின்றி செல்லுதல் ஆகிவிடுமே, வரம்பின்றி ஓடுதல் ஆகுமே என்று ஒரு ஐயம் வரும். அதற்கு மேலும் விரிவாக காட்ட இருக்கிறார். உணர்த்துதலும் போல்வன ஆகும் என்று அந்த முறையில அமைந்தது என்று காட்டுகிறார். மேலும் பொது இயல்பு சிறப்பு இயல்பை பற்றி இனி அடுத்த பகுதியில காட்ட இருக்கிறார். அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி நல்ல பகுதியை திருவருள் கருணையினாலே நாம் சிந்தித்தோம். உள்ளபடியே இது போல சிந்திக்கின்ற அறிவை கூட்டுப்படுத்துகின்ற ஞானமெல்லாம் நல்ல நூல்களை படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு வரும். பொதுவாக சிந்திக்கிற உலக பொருள் சிந்தனை, ஆனால் அடிப்படையாக இதுக்கு வரக்கூடியவைகளை பற்றி சிந்திக்கின்ற சிந்தனை வேறு. இது ஏனைய உரையாசிரியரை காட்டிலும் கேள்வி எண்ணம் வந்திருக்குமா என்று தோன்றுகிற முறையில மூல நூலுக்கு இருக்கிற ஒரு சொல்லுக்கு பலவித விளக்கங்களை சொல்லி முடிவாக மூல நூல் கருத்திலே கொண்டு போய் படிய வைக்கிற திறம் இதுதான் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி. பெரும்பெயர் கடவுளால் காண்பது என்ன? காண்பது முப்பொருள் உண்மை. உயிர் வந்து மலமுடையதாக இருக்கிறது, இறைவன் மலமற்றவனாக இருக்கிறான். எது போல மலமற்றவன்? பளிங்கு கல்லுக்கு வெண்மை போல மலமில்லாதவன். அதே போல உயிர் எப்படி மலமுடையது? செம்புக்கு கழிப்பு போல, இருளுக்கு ஒளியும் போல. என்றால் உயிரை முதல் வந்து கர்மம் பற்றியதா, மாயை பற்றியதா? ரொம்ப அருமையான செய்திங்க. ஒன்னொன்னா உள்ள போகிற பொழுதுதான் முனிவருக்கு மட்டும் திருவள்ளுவர் கூட்டி வைத்திருக்கிறது. அது மரத்திலே இருந்து வித்து, வித்திலே இருந்து மரம், முளையிலே இருந்து மரம், மரத்திலிருந்து முளையினார். இதுக்கு ஐம்பூத தொடர்பு வேணுமே. அப்ப ஐம்பூதத்திலே இருந்து வந்தன. இப்படி ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக வருகிற பொழுது அது முடிவின்றி செல்லுதல் என்கிற முறையில் அமையும் என்பதை அருமையா காட்டியிருக்கிறார். இன்னும் பெரும்பெயர் கடவுளில் காணலாவது
என்கிற தலைப்புக்கு மட்டும்தான் பொருளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சிந்திக்க திருவருள் நமக்கு போற்ற வேண்டும் என்று வேண்டி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தருளுங்க. மூர்த்திகள் ஐயா சிவாய நமங்கய்யா. நிறைவு செய்தருளுங்க பெருமானே. சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தழ்பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.